எந்த காவல்துறையை ஒரு மயிரும் பண்ண முடியாது. எந்த காவல்துறையை ஒரு மயிரும் பண்ண முடியாது. ஒரு மயிரும் பண்ண முடியாது. சவால் விட்டு சொல்றோம். நாங்கெல்லாம் யாரு? நாங்கள் எல்லாம் ரவுடிகள். ஒரு மயிரும் பண்ண முடியாது. சவால் விட்டு சொல்றோம். நாங்கெல்லாம் யாரு? நாங்கள் எல்லாம் ரவுடிகள். இந்த காணொளி மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு காணொளி இருக்குது, அதையும் பாருங்கள். இது முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காணொலியும் சில காணொலியை பார்த்துருங்க. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விட்ட சிறுத்தை. முதல்வர் ஸ்டாலினும் சரி, ஸ்டாலின் வேட்டிக்குள் வைத்திருக்கும் மன்னிச்சிருங்க கையில் வைத்திருக்கும் துறையான போலீஸ் துறையும் சரி, எங்கள் மயிரை ஒன்றும் பிடுங்க முடியாதுன்ட்டு நேரடியாக சவால் விடுறாப்புல விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள். நாங்கள் முட்டு முழுதாக ரவுடி, எங்கள் மயிரை நீ ஒன்றால் ஒன்றும் பிடுங்க முடியாது, நீ என்ன பண்ணுவன்றது தான் இப்போ சவாலுக்கு சவால். சமூக வலைதளங்களில் விசிகாவை பொறுத்தவரை ஒரு ரவுடி கட்சின்ட்டு பெரும்பாலான ஊடகங்கள் இப்போ பேச தொடங்கிடுச்சு, பாலிமர் முதற்கொண்டு. அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் இப்போ ஓப்பன் மேடையிலேயே கத்த தொடங்கிட்டாங்க இந்த சிறுத்தையும் திருமா கும்பல்களும். எவ்வளோ திமிரு பேச்சு பாருங்கள். ஓப்பன் மேடையில் நாங்களாம் ரவுடி, என்ன வேணால் பண்ணுவோம், நீங்களும் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு என்னென்ன வேலையோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்கு இந்த விசிகா கும்பல். இந்த மாதிரியான நிர்வாகிகள் ஒரு பேச்சை கேட்டு தான் இந்த சில்வண்டு சிறுத்தைகளை எல்லாம் சேர்ந்து பெட்ரோல் பங்கில் ஒம்புழுக்கிறது, அவனை போட்டு அடிக்கிறது, திருப்பி அடித்தா தெரித்து ஓடுவது, அந்த பெட்ரோல் பங்கு மேனேஜரே கொலை செய்வது. அதாவது அந்த வீடியோ வெளியிட்டதுக்காண்டி அந்த பெட்ரோல் பங்கு மேனேஜரே கொலை செஞ்சுருக்கானுவோ இந்த விசிகா கும்பல்கள். இந்த மாதிரியான கட்சிகளை தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா? சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்த ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்க்கலாம். சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் அதிகாரமிக்கவர்கள், நாம் அரசியல் நடத்துவதற்கு அதிகாரமிக்கவர்கள் என்ற துணிச்சலோடு நீங்க செயலாற்றுங்கள். எந்த காவல்துறையை ஒரு மயிரும் பண்ண முடியாது. ஒரு மயிரும் பண்ண முடியாது. சவால் விட்டு சொல்றோம். நாங்கெல்லாம் யாரு? நாங்கள் எல்லாம் ரவுடிகள். இந்த யார் ரவுடிகள்? ரவுடிகள் பட்டியலில் நாங்களாம் இருக்கிறோம். எத்தனை ரவுடிகள் தயாராக இருக்கிறோம். எல்லோரும் ரவுடிகள். நீ என்ன பண்ணுவ? ஒரு ரவுடி லிஸ்ட் போடு, அவ்வளவுதானா? புரியுதா? இன்னைக்கு தெரியும் பேர்ல சொல்ல வீரனார் நினைப்பான். கொட்டும் மலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அருகில் ஆர்ப்பாட்டம் விசிகா. ஏதோ மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. இது பேக்கரி டீலிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூட்டி கொடுத்ததுக்காண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பச்சையாக பேசலாம். பேக்கரி ஓனர்கிட்ட வாங்கின காசுக்கு சத்தமாக கூவிட்டு இருக்காப்புல கொட்டு மலையிலையும் இந்த விசிகா கும்பல். நாமக்கல்லில் இட்டாலியன் பேக்கரி அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வர்றாரு முகமது இஸ்மாயில். அதாவது இப்போ தான் திறந்துருக்காப்புல. அதற்கு சரியான உரிமம் எதுவுமே வாங்கலை, லைசன்ஸ் வாங்கலை. அதனால் மின்சார துறையும் சேர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சேர்ந்து அங்கே போகிறவுடைய மின்சாரத்தை கட் பண்ணியிருக்காங்க. மின்சாரத்தை கட் பண்ணதால் அந்த முகமது இஸ்மாயில் என்பவர் மாவட்ட செயலாளர், அதாவது விசிகாவினுடைய மாவட்ட செயலாளருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே மாவட்ட செயலாளர் என்ன டீலிங் பேசினாருன்னு தெரில, அமௌண்ட்டை கையில் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு தேதி குறித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாப்புல. இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு முன்பே மின்சார வாரியத்திலேருந்து முகமது இஸ்மாயிலுக்கு கூப்பிட்டு, உங்களுக்கு மின் இணைப்பு நாங்கள் தரோம், சீக்கிரம் மற்ற இதெல்லாம் லைசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுங்கன்னு சொல்லி மின் இணைப்பையும் கொடுத்துட்டாங்க. இப்போ விவகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்க இந்த விசிகா மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு மின்சாரம் வந்துருச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க, சரி ஆர்ப்பாட்டம் வேணான்னு சொல்லி முகமது இஸ்மாயில் பேசியிருக்காப்புல. அப்புறம் ஏதோ டீலிங் நடந்திருக்கு, அதையும் திரும்ப கேட்டிருக்காப்புல. இதுக்கு தான் கொதித்து எழுந்த அந்த விசிகா நிர்வாகி அந்த மாவட்ட செயலாளர் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆர்ப்பாட்டம் நடந்தே ஆகும்னு சொல்லி அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய வாசலில் கூவிட்டு இருந்திருக்காப்புல இந்த விசிகா கும்பல். முறையான சில அனுமதிகள் அங்கு இல்லை, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நீ அந்த கம்பெனியை மூடிவிடுவாயா? முறையான சில அனுமதிகள் அங்கு இல்லை, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நீ அந்த கம்பெனியை மூடிவிடுவாயா? ஒரு வழியாக வாங்கின காசுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து கொட்டு மலையிலையும் சிங்களன்னு பேசிட்டு வாங்கின காசை கழிச்சு விட்ருக்காப்புல இந்த மாவட்ட செயலாளர்.
இப்போ இது என்ன விவகாரம்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர் மேலேயும் அந்த பேக்கரி ஓனர் மேலேயும் அந்த அரசு அதிகாரி பெண் அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன தரைக்குறைவாக பேசினதாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பெண் வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தில் இவங்களை கைது செய்யணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இவங்க 4 பேர் மேலேயும் இப்போ வழக்கு செய்யப்பட்டுள்ளது. வாங்கின காசுக்கு மேலே கோவனா இதுதான் நடக்கும் போல். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? நீ இந்த சீட்டிலிருந்து கட்டாயம் சஸ்பெண்ட் செய்யப்படுவாய். அதற்கான வேலைகளை விடுதலை சிறுத்தைகளும் இந்த நிறுவனமும் முன்னெடுக்கும் என்பது மாற்று கருத்தில்லை.